ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு சூப்பர் விலாக் பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கு காதணி விழா, அதுக்காக சீர்லாம் கொண்டு போகிறாங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் நாங்கள் ரொம்ப நாள் கழித்து வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது 1/4 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ 30 ரூபா. அப்படின்னா ஒரு முருங்கைக்காய் 10 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நீள் வாக்கில் லென்த்தாக தான் இருக்குது பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் சாப்பிட்றது. நான் சொல்கிறேன் 1 மாதத்துக்கு முன்னாடி கேட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கிலோ 60 ரூபாவாம். இப்போ 1/4 கிலோ 30 ரூபா. ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் இது சாம்பாரில் போட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக டெய்லி முருங்கைக்காய் லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டில் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லது நண்பர்களே. அப்புறம் ரிஷப் டேடி இந்த தடவை பல்காக முட்டை வாங்கியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முட்டை 10 ரூபா. ஒரு முட்டை 5 ரூபா. ரொம்ப பெரிய பெரிய முட்டையாக இருக்குது பாருங்கள். இது பிராய்லர் முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி முட்டை கிடையாது. நாட்டுக்கோழி முட்டை ஒரு முட்டை 15 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10 முட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. எங்ககிட்ட இந்த முட்டை வைக்கிற இது ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்ல, அது எங்ககிட்ட இல்லை. ஃப்ரிட்ஜும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நாங்கள் இந்த டப்பாவில் போட்டு வைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய பெரிய முட்டையாக இருக்குது பாருங்கள். ஒரு முட்டை 5 ரூபா. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கலாம். அப்பப்போ ரிஷப்க்கு நாங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாயில் பண்ணி சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், ஆம்லேட்டு, ஆஃப் பாயில் எது வேணாலும் சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? பரவாயில்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ரேட்டு ஒரு முட்டை 5 ரூபா ரேட்டு பரவாயில்லையா? இப்போ இதில் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதான். ஏன்னா ஒரு நாளே நம்ம 10 முட்டை சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் உடஞ்சிட போயிருப்போப்பா. இப்போ இந்த 4 முட்டை பாயில் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீதி 6 முட்டை இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டுக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ ஃபேன் ரொம்ப நாளாக துடைக்கலை. ஏன்னா குளிர்காலத்தில் நம்மளுக்கு லைட்டாக காற்று வந்தாலே போதும்னு சொல்லிட்டு துடைக்காமல் வச்சுருந்தோம். ஸோ இனிமேட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பகலில் உள்ளே உட்காரவே முடியல. அதனால் ஃபேன் தொடங்க, கொஞ்சம் ஸ்பீடாக காற்று வரட்டும்னு சொல்லிட்டு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடச்சிட்ருக்காரு. ஆனால் நைட்டு செம்ம குளிராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே நாங்கள் போர்வை போட்டுட்டு தான் தூங்கிட்டுருக்கோம். காலையில் 11 மணி வரைக்கும் ஃபேன் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏர் கூலர் ஆன் பண்ணிடுவோம். ஈவினிங் 4 o'clock வரைக்கும் ஏர் கூலர் ஓடும். அதுக்கப்புறம் திரும்ப ஃபேன் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டில் செம்ம வெக்கையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபேன் பாருங்கள் ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிருச்சு தொடச்ச உடனே. உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஏசி யூஸ் பண்ணுறீங்களா, ஃபேன் யூஸ் பண்ணுறீங்களா, ஏர் கூலர் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டேடி வழக்கம் போல் ஈவினிங் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டாரு. எங்கள் ஊரில் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே அன்னைக்கு வைப்பாங்க. ஸோ ரிஷப் டேடி மட்டும் கட்டைப்பையை தூக்கிட்டு கிளம்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர். கட்டைப்பை நிறையா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போவாங்க. ஸோ ரிஷப் டேடி மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டார்.
இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஏரியாவில் தான் மார்க்கெட் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் முன்னாடி அப்படியே ரோட்டோரமாக வந்து மார்க்கெட் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மார்க்கெட்டுக்குன்னே ஒரு தனி இடம் கொடுத்து நல்லா கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரி ஆகலாம். நிறையா விஷயம் இருக்குது பாருங்கள், ஸ்நாக்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ், மளிகை ஜாமான் எல்லாமே இருந்துச்சு. எனக்கும் மார்க்கெட் போகணுன்னு ரொம்ப ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிஷப் டாடி வேண்டாம் நானே போய்க்கிறேன்னு சொல்லுவார். ஏன்னா எல்லோரும் போனோம்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்பை தூக்கணும், கட்டைப்பை தூக்கணும், ஒருத்தர் வீடியோ எடுக்கணும், ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நான் எப்போயுமே போனதில்லை மார்க்கெட்டு. எல்லாமே ரிஷப் டாடி தான் வாங்கிட்டு வருவார். ஒரு நாள் கண்டிப்பாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட். फल ஃபைனலி ரிஷப் டாடி எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தூக்கம் வர அப்படியே சொக்குது. நைட்டு 2 மணி உட்காந்துட்டு இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் வீடியோ எடுக்கிறது. என்ன சொல்லதா தெரியல எனக்கு இத சப்ஜி புரியாது. क्या बनना नी कई मानदा नहीं कि क्या बनना பிடிக்காது பிடிக்காது कुड़कियादे इधर सब्जी भी यानी कि कुड़कियादे इधर सब्जी भी यानी कि कुड़कियादे ரொம்ப பிடிக்காதா इधर ரொம்ப பிடிக்கும் यानी कि इधर காலையில மதியம் நைட்ல इधर सब्जी கூட ஃபுல்லா பிடிக்கும். इधर ऋषभ की इधर बिस्किट मांगे से ऋषभ की मैंगो एवलो 1 2 3 मैंगो 4 5 ऑरेंज இது எவ்வளோ முருங்கா? இதா 20 ரூபாயில வாங்க. 20 ரூபாய் எத்தனை இருக்கு? 5 இருக்கா? சூப்பர் சூப்பர். காலையில சாப்பிட்டேன். நாளை காலையிலயா? ஓகே. சாப்பாடுல சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த ஹாட் பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைலேருந்து நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் விற்கும் ஃப்ரெண்ட்ஸ். லோ ப்ரைஸ் தான், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் அழகாக அடுக்கிட்டு ரிஷப் டாடி வந்து உள்ளே வைக்க போகிறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அந்த முருங்கைக்காய் காயில் வந்து தொக்கு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் லஞ்சு. ஸோ புது தட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். புது தட்டில் சாப்பிடும்போது பாவக்காய் பொரியல், சாம்பார் சாதம், முருங்கைக்காய் தொக்கு. பாவக்காய் பொரியல் வந்து மறுநாள் நைட் செஞ்சது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஊறுக்காயில் வந்து இது நார்த்தங்காய் ஊறுக்காய். ஸோ 10 ரூபாய்க்கு வாங்கினோம்னா நிறையா கொடுப்பாங்க. இந்த டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.